அனைவருக்கும் வணக்கம். இந்த நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா டைபிஸ்ட்டுக்கு வந்து ஸ்பெஷல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் யாருக்கு வந்து கொடுத்துருக்காங்க, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எலிஜிபிலிட்டி கண்டிஷன் என்ன வந்து கொடுத்துருக்காங்க, அப்ளை பண்ணுறதுக்கு என்ன கிடைச்சது, எப்படி வந்து செலக்ஷன் பண்ண போகிறாங்க, இது போன்ற முழுமையான விவரங்கள் வந்து நம்ம இதில் பார்க்கலாம். ஓகே, இது வந்து ஸ்பெஷல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் யாருக்குன்னா டைபிஸ்ட், கரெக்டா? ஸோ அது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா டைபிஸ்ட் இன் எம்ப்ளாய்மெண்ட் அண்டர் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் இன் தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக தான் இந்த டைபிஸ்ட் எடுக்க போகிறாங்க. ஸோ இந்த போஸ்ட் என்பது யாருக்காக அப்படின்னா ஒன்லி ஃப்ரம் த டெம்பரரி டைபிஸ்ட். அது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டில் டெம்பரரியாக வந்து அப்பாயின்மெண்ட் ஆகிருப்பாங்க, டெம்பரரியாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, ரைட்டா? ஸோ அவங்களுக்கு தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, ரைட்டா? ஸோ அப்போ டெம்பரரியாக இல்லாமல் நம்ம இப்போ சாதாரண வீட்டில் நம்ம படிச்சுட்டு இருப்போம் இல்லையா, குரூப் 2க்கு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஏற்கனவே எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டில் வந்து டெம்பரரி போஸ்ட்டாக டைபிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்க மட்டும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அவங்க இதில் பாஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு பர்மனெண்ட் ஜாப் வந்து கிடைச்சிடும். ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்பெஷல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் நாங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்கன்றதை மென்ஷன் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, வேறு என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 25/11/2024 ஸோ தான் வந்திருக்கு. அப்ளை பண்ணுறது இன்று முதல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 24/12/2024 இதான் வந்து லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். அப்ளிகேஷன் எடிட் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. 29/12/2024 வந்து 31/12/2024 நீங்கள் வந்து எடிட்டும் பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இதுக்கான தேர்வு என்பது 8/2/2025 இதுக்கான எக்ஸாம் நடக்கும்ன்றாங்க. பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி வந்து இதுக்கான தேர்வுகள் நடக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஹவு டு அப்ளைக்கான விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சார் வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 வேகன்சி இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம் வந்து 50 வேகன்சிக்காக தான் இந்த எக்ஸாம் வைக்க போகிறாங்க. டைபிஸ்ட், ரைட்டா? சம்பளம் பார்த்தீங்கன்னா லெவல் 8 வந்து உங்களுக்கு வந்து சேலரி கிடைக்கின்றாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1/7/2024 இந்த தேதியின் அடிப்படையில் குறைந்தபட்சம் 18 அதிகபட்சம் 32 வயசு இருக்கலாம். ஸோ ஓசியாக தான் உங்களுக்கு வந்து 32 வயசு இருக்கும், ரைட்டா? அதான் போட்டிருக்காங்க பாருங்க. ஓசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 32. இதில் நீங்கள் மாற்றுத்திறனாளியில் இருந்தால் 42, எக்ஸர்வீஸ் மேன் இருந்தால் 50, ஆதரவற்றவர்களுக்கு 37. ஓசியை தவிர பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 34 வயசு கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்சி, எஸ்டிக்கு மட்டும் 37 வயசு கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே வந்து 10 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்கிறதுனால அவங்க வந்து அப்படியே 10 ஆட் பண்ணி 44, 47 போட்டுருக்காங்க. எக்ஸர்வீஸ் மேனுக்கு 55, ஆதரவற்றவர்களுக்கு வந்து 37 வந்து கொடுத்துருக்காங்க. இது ஏஜ் லிமிட். சார் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் வந்து 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணிக்கணும். மஸ்ட் பாசஸ் மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லை. ரெண்டாவது என்ன அப்படின்னா மஸ்ட் ஃபாஸ்ட் கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் டைப்ரைட்டிங் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. பை ஹையர் சீனியர் கிரேட் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ரெண்டுத்துலையுமே நீங்கள் வந்து ஹையர் முடிச்சிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹையர் சீனியர் கிரேட் வந்து தமிழ் அண்ட் லோயர் ஜூனியர் கிரேட் இங்கிலீஷ். அதாவது தமிழில் வந்து ஹையரும் இங்கிலீஷ் வந்து லோயர் முடிச்சிருக்கலாம். அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் நீங்கள் ஹையர் முடிச்சு தமிழில் லோயர் முடிச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் கண்டிஷன் வந்து வருவீங்க, ரைட்டா? பாஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கண்டக்டட் பை த டெக்னிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ நீங்கள் அந்த கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கான சர்டிஃபிகேட்டும் வச்சிருக்கணும் அப்படின்றத வந்து இதில் குறிப்பிட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இது பார்த்துக்கோங்க. இந்த சிஓஏ சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக படிச்சிருக்கீங்கன்னா அது தேவையில்லை. ஸோ மற்றவங்க மட்டும் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் நான் ஏற்கனவே டெம்பரரியாக டைபிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்க தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா இல்லையா, அதுக்கான சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க, ரைட்டா? ஸோ இதில் உங்கள் நேம் ஆஃப் த கேண்டிடேட், நீங்கள் டேட் ஆஃப் டெம்பரரி எப்போ ஜாயின் பண்ணீங்க, இப்போ ஒர்க் பண்ணிருக்கீங்களா அப்படின்றலாம் வந்து இதில் வந்து கேட்டிருக்காங்க, ரைட்டா? ஸோ இதுக்கான டீட்டெயில் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நீங்கள் ஃபில் பண்ணி சிக்னேச்சர் ஆஃப் த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ் அண்ட் டேட் வித் ஆஃபீஸில். ஸோ நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ஆஃபீஸில் வந்து அவங்க அந்த ஹெட்டுக்கிட்ட வந்து நீங்கள் சைன் வாங்கி சீல் வைக்கணும். ஸோ அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஏற்கனவே டைபிஸ்ட்டாக டெம்பரரியாக ஒர்க் பண்ணுறவங்க இந்த கண்டிப்பாக இந்த சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும், ஓகேங்களா? ஸோ மற்ற விவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எக்ஸாம் வைக்க போகிறாங்க. நம்ம குரூப் 4 மாதிரி இருக்கும், ரைட்டா? அப்போ 100 கொஸ்டின் தமிழ், 75 ஜிகே, 25 வந்து ஆப்டிடியூட் மென்டல் அபிலிட்டி இருக்கும். ஒட்டு மொத்தமாக 200 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்கு, மொத்தம் 300 மார்க்கு, 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். ஸோ இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், ஆன்லைன் டெஸ்ட்டாக தான் நடக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டெம்பரரியாக ஒர்க் பண்ணுறவங்க மட்டும் தானே. அப்போ நம்பர் ஆஃப் கேண்டிடேட் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால் எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை தான் வந்து எக்ஸாம் சென்டராக கொடுத்துருக்காங்க, ரைட்டா? நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அப்ளை பண்ணாலும் சென்னையில் போய்ட்டு எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் எக்ஸாமாக கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 100 ரூபா வந்து அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ 100 ரூபா கொடுத்துட்டு நீங்கள் தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சிலபஸ் வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நோட்டிஃபிகேஷன் அட்டாச் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க, ரைட்டா? ஸோ நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கும் பட்சத்தில் லாஸ்ட் டேட்டுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து ஆல்ரெடி டைபிஸ்ட்டாக டெம்பரரியாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு போட்டித் தேர்வு, ரைட்டா? அவங்கள பர்மனன்ட் போஸ்ட்டாக மாற்றுறதுக்காக இது நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் வைக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் எக்ஸாம். ஸோ அவங்க மட்டும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.